ஒரு சிக்கலான சொல் தமிழ்ல. அறிஞர் பலரும் வாதாடி இருக்கிறாங்க. பசுவின் பாலை ஆவின் பால் என்றால் பசுவின் பால் தான். பசுவின் பாலையும் பசுவின் பால். இதை எப்படி சொல்வது இன்னும் சுருக்கமாக? இப்ப ஆட்டுப்பால்னா ஆட்டுப்பால், ஒட்டகப்பால்னா ஒட்டகப்பால் அப்படி சொல்லிடுறோம். ஆனா பசுப்பாலை பசுப்பால் என்று சொல்வதா, பசும்பால் என்று சொல்வதா? இன்னைக்கு நம்ம பேசி வழக்கு எல்லாரும் பசும்பால் என்றுதான் சொல்லுவோம். பசு கூட்டல் பால் பசுப்பால் என்று தானே வரும். எப்படி பசும்பால் என்று வரும்? எனவே அது பசுப்பால் தான் சரி என்று சொல்றாங்க. சில பேர் பசும்பால் என்றால் பச்சையான பாலா? பச்சை கூட்டல் பால் பசும்பால் இல்ல. பசுமை கூட்டல் பொழில் பைம்பொழில், பசுமை கூட்டல் தமிழ் பைந்தமிழ் என்றுதான் அது புணரும். பசும்பால் என்று ஏன் எழுதுகிறோம்? பசுப்பால் என்று இலக்கணப்படி வருவதை பசும்பால் என்று மாற்றுவது ஏனென்றால் பசுனுடைய மென்மை தன்மையை கருதி, பசுவை தாயாக நம்ம கருதுகிறோம். அந்த பசுப்பாலை கரடு முரடாக வல்லினத்திலே உச்சரிக்க கூடாது, இப்பு போடக்கூடாது, அதை மென்மையாக மாற்றுவோம், சொல்வோம் என்றுதான் அந்த பசுப்பாலை மட்டும் பசும்பால் என்று சொல்லுகிறோம். நம்ம பசும்பால் என்று சொல்வதிலே ஒரு மென்மைத்தன்மை கிடைக்கிறது. அந்த பசும்பாலுடைய மேன்மையும் தெரிகிறது. தாய்ப்பாலுக்கு பதிலாக நமக்கு பால் கொடுத்து வளர்த்த பசுவை மேன்மைப்படுத்துவதற்காக பசும்பால் என்றே நாம் வழங்குகிறோம்.